விஜய் பார்த்து ஏன் வைத்தறிச்சல் ஆத்திரப்படுறீங்க? அவர் என்ன கேரவன்ல என்ன பண்ணார் தெரியுமா? அடுத்தது இன்னொருத்தர் என்ன தெரியும்? சரி, இப்பதான் நீங்க வந்து 1.5 வயசுன்றாரு. அப்புறம் 3/4 வயசு 1/2 வயசை பார்க்கறது அவ்வளோ கூட்டம் வருது, நம்ம என்ன பண்ண முடியும்? They are not able to digest. That is the main problem. 7 மாசத்துல என்டிஆர் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் ஆந்திரா சார், அதுக்கு முன்னாடி சினிமா நடிகர். ஆந்திரா சார், தமிழ்நாடு வேற சார். பனையூருக்கு எப்போ போறீங்க? விஜய் உண்மையிலே நீங்க நம்புறீங்களோ இல்லையோ, எனக்கு தேனாம்பேட்டையும் ராயப்பேட்டையும் தெரியும், பனையூர் நான் பார்த்ததே இல்லை. இவங்களெல்லாம் ஒன்னா கடல் போல முதல் நாள் ராத்திரியே வந்து காத்துட்டு இருந்த கூட்டம், எதையும் கூட்டப்படாத கூட்டம், கூடிய கூட்டம். வெரி இம்பார்ட்டன்ட் சார். கூட்டம் யார் வேணாலும் கூட்டலாம் சார். இப்போ 300 ரூபா பிரியாணி கொடுத்தா கூட்டிடலாம். அவங்க அந்த இளைஞர்கள் எல்லாமே ஓட்டு போடுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு $1 மில்லியன் கொஸ்டின் அப்படின்ற மாதிரி விமர்சனம். இன்னைக்கு சொல்றேன், அந்த எழுச்சி மிகு பட்டாளத்தை காசு கொடுத்து நீங்க வாங்க முடியாது. ஒரு மூத்த தலைவரை தம்பிதுரை அடிக்கிறார் சார். என்ன சார் மாநில அமைச்சர் சார்? தம்பிதுரை அவர்களே வருத்தப்படாதப்ப புகழேந்தியா சார் வருத்தப்படல? அவர் தனியா உட்காந்து வீட்டில் எழுதுறான். நான் ஒருத்தனே பிரச்சாரம் பண்ணி 10% காலி பண்றேன். உங்களால ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். டிடிபே நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அதிமுகவின் ஒருங்கிணைப்பு குழுவை சேர்ந்த புகழேந்தி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். நேற்று உங்க பிரஸ் மீட் பார்த்தேன். தாவேக்காக்கும் திமுகவுக்கு தான் போட்டி அப்படின்னு நீங்க பேசியிருக்கீங்க. விஜய் மேல இருக்க பாசத்தில் அப்படி பேசுனீங்களா, இல்லை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது இருக்கக்கூடிய விரக்தியில் அப்படி பேசுனீங்களா? எனக்கு என்ன பாசம் விஜய் மேலே? ஒன்றும் கிடையாது. பாசமெல்லாம் கிடையாது, நேசமும் கிடையாது. அக்கறையா? மோசமான ஒரு பழனிசாமிக்கு அதுதான் நிலைமை. அதனால் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத கரெக்டாக துல்லியமாக கணக்கு போட்டு சொன்னேன். நான் சொன்னதை பல பேர் காப்பி அடிச்சுலாம் பேசிகிட்டு இருப்பான். அதெல்லாம் பல காலமாக நான் பார்த்துட்டேன் வேறு வேறு அரசியல் விஷயத்தில். ஆனால் நீங்கள் வந்து 10 முறை தோற்று போகிறீங்க கண்டினியூஸாக. மக்கள்கிட்ட வந்து செல்வாக்கை இழந்துட்டீங்க. தலைவர் வந்து நான் சின்ன வயசில் ஸ்கூல் படிக்கிறப்போ தலைவர் வராருன்னா நைட்டெல்லாம் வெயிட் பண்ணுவாங்க. நைட்டு இரவு 8 மணிக்கு வர வேண்டியது விடிகால் 5 மணி 6 மணிக்கு வருவார். 6 மணிக்கும் கூட்டம். அந்த கூட்டத்தை நீங்கள் பார்க்க முடியாது. பழைய ஃபோட்டோ எடுத்து மவுண்ட் ரோட்டில் கட்சி ஆரம்பிக்கும் பொழுது பாருங்கள், வெறும் கருப்பு தலைகளாக தெரியும். அப்போ யாராவது வெள்ளை ஒரு ஆளே பார்க்க முடியாது, வயசான ஆளை பார்க்க முடியாது, இல்லை யங்ஸ்டர்ஸ் தான். ஆமாம், அவ்வளோ பெரிய இளைஞர் பட்டாளம் தான் புரட்சி தலைவரை, புரட்சி நடிகரை புரட்சி தலைவராக மாற்றி சத்துணவு தந்த சரித்திர நாயகனாக முதல்வராக கொண்டு வந்தது. இதெல்லாம் நடந்தது இல்லை. நான் தலைவரோடு யாரையுமே கம்பேர் பண்ண மாட்டேன், அதை சொல்லிடுறேன் ஓப்பனா. அம்மாவோடையும் யாரையும் கம்பேர். ஆனால் என்ன நடந்ததுன்னா, நாங்கள் போற்றி புகழ்பாடி வணங்குகின்ற இந்த 2 தலைவர்களையும், பேரறிஞர் அண்ணா காரணமாக இருந்த ஆட்சிக்கு வந்த பேரறிஞர் அண்ணா அவர்களையும் தந்தை பெரியாரையும் கட் அவுட்டில் வச்சு, எவ்வளோ பெருசாக வைக்க முடியுமோ வச்சு, திராவிட இயக்க தலைவர்களை கொண்டாடுவது என்பது பார்க்கும்போது மகிழ்ச்சியாக இருக்கிறது. இதை இன்னைக்கு பழனிசாமி என்ன பண்ணுறாரு, இந்த வனவிலங்கு வார விழா வண்டி மாதிரி ஒரு பச்சை வண்டியில் வெளியில் வந்து அவர் படத்தை பெருசாக போட்டுக்கிட்டு, இந்த ஹீரோலாம் போட்டுக்குவாங்க சினிமாவில் பெருசாக போட்டுக்குவாங்க, இந்த சைடு ஆக்டர்லாம் சின்ன சின்னதாக போட்டுக்குவாங்க. அந்த கதியாகிட்டு இருக்குங்க. அம்மாவுக்கும் எம்ஜிஆருக்கும் என் தலைவருக்கு வத்திப்பட்டி சைஸு. முனுசாமியும் கேபி முனுசாமியும் அம்மாவும் ஒரு ஃபோட்டோ நான் வச்சுருக்கேன் எங்கள் கிருஷ்ணகிரியில். நியாயமா பிரதீப் ஒரு கட்சி? அப்போ பழனிசாமி கொண்டாட வேண்டிய தலைவர்கள் நன்றி மறந்து பாராட்டப்படுவதில்லை. அது நேற்று கட்சி வந்தவர்கள், நேற்று கட்சியை உருவாக்கினவர் அந்த தலைவர்களை மெச்சுகிறார், போற்றுகிறார், பாராட்டுகிறார், கட் அவுட் வைத்து வணங்குகிறார், பேரேஜ். இப்போ கட் அவுட்டில் வச்சு விஜய் அதை செஞ்சதுக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஃபோட்டோவை முன்னிறுத்த மாட்டுறாரு அப்படின்றத தாண்டி, ஆனால் அவர் பேசுகிறப்ப அம்மாவின் ஆட்சியை தான் கொண்டு வருவோம், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவரோட ஆட்சியை கொண்டு வருவோம் அப்படி தானே பேசுறாரு. எங்க பேசுறாரு? எல்லா இடத்துலையும் அப்படிதான் பேசுறாரு. அவர் வச்சிருக்க காப்போம் அப்படின்னு எல்லா இடத்துலையும் அப்படிதான் பேசுறாரு. அவர் வச்சிருக்க கூட்டணி சொல்ல மாட்டாங்குது. அமித்ஷா சொல்றாருல்ல, அமித்ஷா ஜி வந்தார்ல, என்ன சொல்றாரு? என்டிஏ வச்சுன்ற பின்ன அமித்ஷாஜி டோன்ட் டாக். எங்க என்னோட பார்ட்டி, நான் தான் சிஎம்,
எம்ஜிஆர் ஆட்சி, அம்மா ஆட்சி, முதல்வர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் அப்படின்றதுல ரெண்டு கட்சிகளும் தெளிவா தானே இருக்காங்க. அங்க எந்த ஒரு சலசலப்பு இல்லை, ஒரு தெளிவு இல்லை. அண்ணாமலை சொல்றதுலாம் வேலைக்காகாது. தற்குறி, ஏலை விட்டு எடுத்து வந்தவனி, காலில் தவழ்ந்து வந்தவனி, கொலைகேசிலிருந்து தப்பிச்சு வந்தவனி, உங்களோட சேர மாட்டேன், அதிமுக 4வது இடத்துக்கு வரும் நான் சொல்லிங்க. புகழேந்திக்கு கோபம் பழனிசாமி மேலன்னு சொல்லுவீங்க. நான் சொல்ல, முன்னாள் தலைவர் அண்ணாமலை சொல்லியிருக்கார்ல, 4வது இடத்துக்கு தான் வர முடியும் ஏடிஎம்கேன்னு. அப்புறம் நீங்கள் ஏன் சொல்கிறாங்க? ஏன் கூட்டணி இல்லாம போனா 4வது இடத்துக்கு வருவாங்க, இப்ப கூட்டணி வந்திருக்கு, ஆட்சிக்கு வர போறோம் அப்படின்றதுல அவர் இப்ப மாத்தி பேசுறாரு. நம்ம எடுத்து என்ன கூட்டணி? இப்பதான் என்டிஏ பாஜகவோட கூட்டணி வந்துருச்சுல்ல சார். என்டிஏ எல்லா ஸ்டேட்லையும் ஈஸியாக ஜெயிச்சிரும். கர்நாடகாவில் ரூலிங் பார்ட்டி காங்கிரஸ், அடுத்து என்டிஏ வரும் அப்படின்னா நான் மறுப்பு சொல்ல முடியாது, மாறி மாறி வரும். இங்கே ஒரு கவுன்சிலர் சீட் வருமா பிரதீப்? ஒரே ஒரு கவுன்சிலர் சீட். தனியாக நின்று ஜெயிக்க முடியுமா? தனியாக நின்று ஜெயிக்க சொல்லுங்களேன், நான் பார்க்குறேன். அந்த கட்சி தலைவரை ஜெயிக்க சொல்லுங்க. பாஜக வளர்ந்துருக்குன்றாங்க சார். இப்போ கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவங்க ஓட் பர்சன்டேஜ் காமிச்சு பேசுகிறாங்க. என்டிஏ கூட்டணியாக 18, பாஜக தனித்து 12 அப்படின்னு அந்த புள்ளி விவரத்தோட பேசுகிறாங்க. அது அண்ணாமலையை ஊற்றி மொழி தலைவர் பதவியிலேருந்து எடுத்தாச்சு. மேடையில் நின்று அண்ணாமலைனா ஒரே ஆரவாரமாக இருக்குது. யானை தலையில் மண்ணவாரி அதே போட்டுக்குமா. அது மாதிரி பழனிசாமின்ற ஒரு பெரிய அறிவாய்ந்தவர் சொல்லி, நீங்கள் தான் பேச விட மாட்டேங்குது, ஆனால் அறிவாய்ந்தவர் சொல்லி இப்படி மாற்றி பேசுகிறேன். ரொம்ப அறிவாய்ந்தவர், 6.5 அறிவு கொண்ட ஒரு மாபெரும் தலைவர் சொல்லி அவரை இவர் எடுத்துட்டார். யார்? அமித்ஷா, மோடிஜிலாம் எடுத்துட்டார். என்னைக்கு அவரை எடுத்தாங்களோ அன்னைக்கு போச்சு ஓட்டுலாம். இன்னைக்கு அண்ணாமலை மாற்றி பேசும்போது இருந்ததும் போச்சு. இப்போ பிஜேபிக்கு ஒரு 2-3% இருக்கிறது பெரிய விஷயம். அதிமுகவோட கூட்டணியா வச்சாலுமே அதனாலதான் பிரச்சனையே. தனியா பாரதிய ஜனதா கட்சி நின்னப்போ பழனிசாமி கையிலையோ காலிலையோ விழுந்து பிஜேபி கூட்டணியை வச்சிருந்தா ஒரு 5 சீட்டு வந்துடும். அது நாடாளுமன்ற நடந்த தேர்தல். அங்க நம்ம அறிவாய்ந்த பழனிசாமி அங்க கோட்டை விட்டார், வேணான்ட்டார். இப்போ 26க்கு இல்ல, சட்டமன்றத்துக்கு ஒரு தீர்ப்பும் நாடாளுமன்ற ஒரு தீர்ப்பும் தான் சுதந்திர இந்தியாவில் தமிழகம் கொடுத்துக்கிட்டே வந்ததை நம்ம பார்த்தோம். தலைவருக்கே கொடுத்துருச்சு அப்படி ஒரு தீர்ப்பை. தமிழக மக்கள் அது ரொம்ப டிப்ளமேட்டிக்காக முடிவு எடுப்பாங்க. இப்போ பிஜேபி ஒத்துக்க மாட்டாங்க ஆட்சிக்கு வர்றதுக்கு. இப்போ கூட்டணி வைக்கிறார் இவர் யாருக்கு சாதகமாக யார் பின்னாடி இருக்காங்கன்னு தெரியல. இந்த கட்சியை படிப்படியாக அடித்து ஒழிச்சிக்கிட்டு வர்றாரு. நியாயமா இதெல்லாம் சொல்லுவோம். 66 சீட்டு ஜெயிச்சிருக்காங்க சார் அதிமுக கடந்த தேர்தலில். கூட்டணியோட 75, பாஜக 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் வாங்கியிருக்கிறாங்க. அந்த கூட்டணியால் தான் அது நடந்துச்சு. டிபேட்டுக்கு இன்னைக்கு பதிவு பண்ணிக்கோங்க. 66 சீட்டில் புகழேந்தி தான் முதல்ல அடித்தாங்க. நான் 51 இடங்கள் புரட்சி தலைவி அம்மா அந்த கோட்டையாக மாற்றி 3 தடவையும் 2 தடவையும் வெற்றி பெற்ற இடங்கள் 51 இடங்கள். இது நீங்கள் என்ன பண்ணாலும் 51 இடங்கள் அம்மாவுக்கு போய் ஜெயிக்கும். கண்ணை மூட்டி ஜெயிச்சிரும். அது அப்புறம் எந்த நம்பிக்கையில சீமானுக்கும் அதிமுகவுக்கும் தான் போட்டின்னு சொல்றீங்க சார்? இவரை ஒரு தலைவராக எடுத்துட்டு நீங்க பேசிட்டீங்க, வருத்தமா இருக்கு எனக்கு சார். அதிமுகன்ற கட்சியோட நீங்க சார், நான் சொல்லி எனக்கும் போதுன்னு போயிடுச்சு. அதை நீங்க யாரும் ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க பிரஸ்காரங்க. அவரு தான் பொதுச் செயலாளர். அவர் பொதுச் செயலாளர் கோர்ட்ல வந்து சொல்ல மாட்டேன்றாரு. அவரை பொதுச் செயலாளர் எலெக்ஷன் கமிஷன் சொல்ல மாட்டேங்குது. எல்லாமே சிவில் டிஸ்பியூட் கேஸில் நடக்குது. முன்ன ஒரு விஷயம் நடந்தது தெரியுமா உங்களுக்கு? டிபேட்டில் ஏற்றுங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம். கோர்ட்டில் போய் ஃப்ராட் பண்ணிட்டாங்க சார். சூரியமூர்த்தின்னு ஒருத்தர் கேஸ் போட்டு சிவில் கோர்ட்டில் அந்த பிரதான வழக்கு முடிஞ்சாதான் தீர்மானிக்க முடியும். அது வரைக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு எடுக்கிறதுக்கோ சேர்க்கறதுக்கோ எடுத்ததோ எதுவுமே செல்லாது, அதிகாரம் இல்லை. ஆகவே அந்த வழக்கு முடியணும்னு ஒரு தீர்ப்பு வாங்கிட்டார். அவர் வாங்குறது ஃபஸ்ட்டு ஃபோனே எனக்கு தான் அடிக்கிறார், அண்ணா நான் ஒரு தீர்ப்பு வாங்கிட்டேன்னு சொல்லி. சூப்பர் அப்படின்னா இப்போ பழனிசாமி எடுக்க முடியாது, போடவும் முடியாது. ரொம்ப சந்தோஷம்னா தாங்க முடியல. கேவைட் ஃபெயில் பண்ணுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு கேஸில் ஜெயிச்ச உடனே எதிரி கோர்ட்டுக்கு போயிடுவாங்கன்னு சொல்லி கேவைட் ஃபெயில். அதை சூரியமூர்த்தி கரெக்டாக இன் டைமில் போய் ஃபைல் பண்ணிட்டார். பண்ணி அது பெண்டிங் இருக்குங்க. அதை போய் சொல்லாமல் இதை விட அயோக்கியத்தனமான விஷயம் லீகல் ப்ராசஸில் இருக்காது. ரொம்ப பெரியதான் நான் சொன்னேன். ப்ளே
ஃப்ராட் அப்படின்னு. அதுக்கு சொல்கிறது லீகல் வார்த்தை. அதை போய் சொல்லி அந்த இதை போட்டதை மறைச்சிட்டு அதுக்கு பின்னாடி அவரும் கோர்ட் ஜட்ஜு என்ன பண்ணிட்டாரு, டெம்பரவரியாக ஒரு இன்ஜெக்ஷன் ஸ்டே கொடுத்துட்டார். சார் லீகல் இன்னொரு தளத்தில் பேச இல்லை உங்களுக்கு புரியணுங்க, பண்ணிட்டாரு. அதுக்கு பின்னாடி இந்த சூரியமூர்த்தி என்ன பண்றாரு, ஐயா நான் கேவைட் ஃபைல் பண்ணியிருக்கேன், எனக்கு நோட்டீஸ் இல்லை ஒன்றும் இல்லை, நீங்கள் பாட்டுக்கு ஸ்டே கொடுத்தா என்ன அர்த்தம் அப்படின்னு போய் ரிஜிஸ்ட்ரியில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து ஐயோயோ பெரிய தப்பு நடந்து போச்சு. ஈவினிங் தான் வந்து அங்கே இருக்க ஏஜியை வந்து சொன்னார் போனாருன்னு அதை வாபஸ் வாங்கிட்டாங்க. அந்த ஸ்டே போச்சு, தப்பு பண்ணிடுச்சு கோர்ட்டு. இப்படியெல்லாம் கோர்ட்டை ஏமாற்றி அவங்கள ஏமாற்றி இவங்களை ஏமாற்றி உங்களை எல்லாம் ஒரு பொதுச் செயலாளர்னு சொல்ல வச்சுட்டாரு அப்படிங்கிறதுக்கு வந்த பிரதீப், வேற ஒன்றும் இல்லை. ஆனால் சீமானுக்கும் அவருக்கும் தான் போட்டி, அதிமுக 4வது இடத்துக்கு போயிடும் அப்படின்ற அந்த ஒரு மதிப்பீடு எப்படி செய்கிறீங்க? அழகாக செய்கிறேன். இல்லை எப்படியா சொல்கிறீங்கன்னு என்னுடைய அனுபவம், இத்தனை வயசாச்சு, அம்மாட்டிருந்து அரசியல் பண்ணியிருக்கேன், அம்மா தொகுதிக்கு ஸ்ரீரங்கத்துக்கு இன்சார்ஜாக இருந்திருக்கேன், பல தொகுதிகள் பல டிஸ்ட்ரிக்டில் அவங்க என்னை அனுப்பிச்சு எலெக்ஷன் வேலையை பார்க்க சொல்லியிருக்காங்க, பல விஷயங்களை பார்த்தேன். பேரூராட்சியில் 0, நகராட்சியில் 0, மாநகராட்சியில் 0, இடைத்தேர்தல்களில் 6000 ஓட்டில் தப்பிக்குது ஈரோடு டெபாசிட்டு. அதுக்கு பின்னாடி பயந்துட்டு ஈரோடு அடுத்த தேர்தலில் புறக்கணிக்கிறாரு, அதுக்கு பின்னாடி விக்கிரவாண்டியை புறக்கணிக்கிறாரு. அப்போ என்ன இவ்வளோ பயம் வந்து எல்லாத்தையும் புறக்கணிக்கிறப்போ 4வது இடத்துக்கு போகாமல் 2வது இடத்துக்கு வந்துடுவார் இவர். இதுதானே எங்கள் தலைவர் அண்ணாமலை, பாரதிய ஜனதா கட்சி தலைவர் அண்ணாமலை சொன்னார் 4வது இடத்துக்கு போயிடுவார் இவருன்னு. அதான் தான் நானும் சொல்கிறேன். அது அப்போ சார், இப்போ அவர் மாத்தியில பேசுறாரு, எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதல்வர் ஆக்க சொல்றாருல்ல. நான் அதுக்கு தான் அதெல்லாம் பேச போனால் அது வேணா விட்டுருங்க சார்ன்றீங்க, அது திருப்பி ரிப்பீட் பண்ணால் நல்லா இருக்காது. ஆகவே இப்போ அமித்ஷா வந்து ஆட சொன்னார், அவர் வந்து குச்சிப்புடி பரதம் ஆட சொல்லியிருக்காரு. யாரு? அமித்ஷா. யாரு? அண்ணாமலையா. ஓகே. இப்போ திடீர்னு நல்லா இருந்தார், சுயமரியாதை அது பேசினார். இப்போ குச்சிப்புடி டான்ஸு, அப்புறம் பரதநாட்டியம் அதெல்லாம் இப்போ ஆட ஆரம்பிச்சிட்டார். சுயமரியாதை இல்லை, பேசுறதுல ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ உங்களுடைய அந்த இது என்ன சார், இப்போ திமுக ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்காங்க, திமுகவோட சண்டை செய்யக்கூடிய இடத்துல இப்போ யார் வரப்போறா சார்? திமுகவோட போட்டி போட போகிறது தாவேகா தான். அவங்க கோச்சிக்கிட்டாலே எனக்கு பரவாயில்ல. நான் திமுகவை பார்த்து என்ன சொல்கிறேன், பொது எதிரி பாரதிய ஜனதா கட்சின்னு திமுக எதிர்த்து நிற்கிது இந்த முதல்வர் தலைமையில். பல கட்டங்களில் பல போராட்டங்கள், ரைடு ஈடு எல்லாத்தையும் சேர்த்து சமாளித்து நிற்கக்கூடிய கட்சியாக நான் திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்க்கிறேன், போற்றுகிறேன். முதல்வர் தைரியமாக நிற்கிறார். அன்னைக்கு போனார், டெல்லிக்கு போனார், இவர் ஏதோ போய் அட்ஜஸ்ட் பண்ண போகிறாருன்னா கவலைப்படல, நேராக போய் ராகுல் காந்தியையும் சோனியா காந்தி மேடமும் பார்த்துட்டு வந்தார். அப்படி இருக்கக்கூடிய ஒரு தலைவர் பொது எதிரியாக பாரதிய ஜனதா கட்சியை இந்தியா கூட்டணி கருதுகிறது. அதில் முக்கிய பாங்கு இந்த தமிழக முதல்வருக்கு உண்டு, மாண்பு தமிழ் முதல்வருக்கு. அதை தானே விஜய் சொல்கிறாரு, எங்கள் பொது எதிரி பிஜேபின்னு சொல்கிறாரு. ஆமாம், கொள்கை எதிரின்றாரு. கொள்கை எதிரி சொல்கிறாருல, திராவிட இயக்க தலைவர்கள்லாம் கட்டோட்டு வச்சு பாராட்டுறாருல, அவரோட மோதிக்கோங்க. அடிமைகளாக பிஜேபிக்கு இருக்கின்றவரா நான் அவர் தான் எங்களுக்கு போட்டியே வருவார்னு ஏன் திமுக சொல்லுது? என்ன கோபம் திமுக மேலே. இல்லை சார், அவங்க திமுக வந்து புகழேந்தி சார் மாதிரி கல அரசியலை புரிஞ்சு பேசுகிறாங்கன்னு எடுத்துக்கூடாதா? எது கல? நீங்க தான் இப்ப கொஞ்சம் மாத்திட்டீங்க. ஆனா அவங்க அதிமுக இருக்கக்கூடிய பூத் கமிட்டி ஸ்ட்ராங்கு, அதிமுக இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் இவங்க எல்லாம் வேலை பார்க்காத அளவுக்கு தமிழக வெற்றி கழகம் புதுசா ஒரு இடத்தை பிடிக்க முடியுமா? They are not able to digest. That is the main problem. 7 மாசத்துல NTR சீஃப் மினிஸ்டர் ஆஃப் ஆந்திரா, அதுக்கு முன்னாடி சினிமா நடிகர். ஆந்திரா சார், தமிழ்நாடு வேற சார். இல்ல, தமிழ்நாட்டுல அடுத்த 72 72ல கட்சி ஆரம்பிச்சு 77 தான் சார் ஆட்சி. 72ல கட்சி ஆரம்பிச்சாரு. முதல்ல புதுச்சேரியில் ஆட்சி அமைச்சிட்டாரு, திண்டுக்கல் பை எலெக்ஷன்ல ஜெயிச்சாரு, திண்டுக்கல்ல பை 73ல ஜெயிச்சாரு. ஆட்சியை பிடிக்கிறதுக்கு டைம் எடுத்துச்சுல, அது கொஞ்சமாச்சு விஜய்க்கும் ஆகும். அதனாலதான் நான் என்டிஆரை கம்பேர் பண்ண. நீங்க மக்கள் சார், நான் வந்து நாளை காலையிலேயே ஸ்டாலின் அவரை எடுத்துட்டு இவர் சிஎம் வருவார்னு பேச வரல. யார்? விஜய சொல்றீங்க? விஜய. அந்த எழுச்சி, அந்த ஆரவாரம், எதையும் எதிர்பார்க்காமல் சேருகின்ற கடலையும் மிக்க தொண்டர்கள், இவங்களெல்லாம் ஒன்னா கடல் போல முதல் நாள் ராத்திரியே வந்து காத்துட்டு இருந்த கூட்டம், எதையும் கூட்டப்படாத கூட்டம், கூடிய கூட்டம். வெரி இம்பார்ட்டன்ட் சார். கூட்டம் யார் வேணாலும் கூட்டலாம் சார். இப்போ கரெக்டாக சொல்லி காசு கொடுத்தா கூட்டிடலாம். பழனிசாமி மாதிரி 300 ரூபா பிரியாணி கொடுத்தா கூட்டிடலாம். எல்லா கட்சியிலையும் நடக்குது, கூட்டம் கூட்டுறது நடக்குதுங்க. ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, தலைவருக்கு விடிய விடிய இருந்தவ எவனும் காசு வாங்கினது இல்லைங்க. ஒரு தொண்டன் இன்குலர் புகழேந்தி. அம்மா வராங்கன்னா போய் ஆரவாரமாக நின்னோம், திட்டங்களை சொல்லுவாங்க அந்த தாய் அப்படின்னு. காசு வாங்கினது இல்லைங்க. இன்னொரு படி போகிறேன், அடுத்ததா கேப்டன் விஜயகாந்த் வராருன்னு யாரும் காசு வாங்கிட்டு கூட்டம் வந்தது இல்லைங்க. ஓப்பனாக சொல்கிறேன் நான் உங்களுக்கு பல விஷயங்களை.
இன்னைக்கு சீமான் கூட போறாரு எல்லா இடத்துலையும் போகிற தப்போ ரைட்டோ அவர் பெரியாரை பேசுறபடி திருப்பி பேசணும். நம்ம அங்கே போய் காசு வச்சுட்டு அவர் பாலிடிக்ஸ் பண்ணல, அவர்கிட்ட இல்லை. அதனால போகிற இடத்துல ஒரு கூட்டத்தை கூட்டி ஒரு மீட்டிங்கை போட்டு பேசிட்டு ஏதோ பேசுகிற பிரபாகரா ரைட்டு, ஓகே. இப்படிதான் சில தலைவர்கள். ஆனா இவங்க எல்லாத்தோட விஜய்க்கு கூடின கூட்டத்தை அலட்சியமா எடுத்துக்க கூடாதுன்னு சொல்றீங்க. இது வாணி, இது ஒரு உங்களுக்கு அபாய சங்கு, இது ஒழிக்கப்பட்டு விட்டது. அதில் கூட்டத்தை கண்ட்ரோலுக்கு கொண்டு வர முடியாமல் 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே கூட்டத்தை ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஆமாம், பேசுகிற ஸ்டார்ட் பண்ணுறாரு. கண்ட்ரோலுக்கு கிடைக்கல, கூட்டம் என்ன நடக்குமோன்ற ஒரு பயம் வருது இல்லை. இது இருக்கும் பொழுது நீங்கள் எப்படி ஒரு சாதாரணமாக இல்லை கூட்டம் கூடிடலாம். இப்போ அவர் ஒரு திரை நட்சத்திரம், அதனால் அவரை பார்க்க வந்துருவாங்க. அவங்க அந்த இளைஞர்கள் எல்லாமே ஓட்டு போடுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு $1 மில்லியன் கொஸ்டின் அப்படின்ற மாதிரி விமர்சனம் வருது. இன்னைக்கு சொல்கிறேன், ஒரு ஓட்டுக்கு 1000 கொடுத்தது உண்டு, ஒரு ஓட்டுக்கு 2000 கொடுத்தது உண்டு, ஒரு ஓட்டுக்கு 5000 கொடுத்தது உண்டு. இதை நாம் பார்த்தோம் பல தேர்தல்களில். உங்களுக்கு தெரியும் எது எதுன்னு. இப்போ அதை போய் சொல்லிட்டு போனால் நல்லா இருக்காது. வாங்கணும்னு குற்றவாளின்னு சொல்லுவார் லல்லு பிரசாத் அதை ஒருத்தர் சொல்லுவார். ஆனால் இங்கே என்ன நடக்க போகுதுன்னு சொல்கிறேன், அந்த எழுச்சி மிகு பட்டாளத்தை காசு கொடுத்து நீங்கள் வாங்க முடியாது. காசை வாங்கி பாக்கெட்டில் போட்டு விஜய்க்கு தான் ஓட்டு போடுவோம். அது எப்படி சொல்கிறீங்க? அதுதான் அந்த உணர்வு, அந்த உணர்ச்சி, எழுச்சி, இது எனக்கு எக்ஸ்பீரியன்ஸாக தெரியுது. அதை தான் அபாய சங்குங்கிற. அப்போ ஜாக்கிரதை இருக்க வேண்டியது திராவிட முன்னேற்ற கழகம். இன்னும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது இன்னும் ஜாக்கிரதையே கிடையாது. எங்க நோ கொஸ்டின். சார், நீங்கள் பொசிஷன் பண்ணுறீங்கல்ல டிஎம்கே வெர்சஸ் டிவிகே அப்படின்னு, முக்கியமான பிளேயரே நீங்கள் மறந்துட்டீங்களே. யார் முக்கியமான பிளேயரு? அதிமுக. என்ன பிளேயர் அவர்? எடப்பாடி பழனிசாமிக்கும் ஒரு ஆளுக்கு தான் பயங்கரமான போட்டி. எடப்பாடி பழனிசாமிக்கும் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் போட்டி இல்லை. முத்தரசன் அவங்க அப்பாவான்னு பேசுறாரு, திருப்பி பேசுனா என்ன வருவாரு? திருமாவளை பற்றி தப்பா பேசுறாரு. அம்மா கையை பிடிச்சி உயர்த்தி பாராட்டினவர். அவர் மையம்னாரு, என்ன தப்பு? அவர் மையம்னே வச்சுக்கோங்க. கலைஞரை எதிர்ப்பு சம்பாதித்த மையம்ன்ற அவர் சொல்றாரு. கலைஞர் புரட்சி தலைவர் எம்ஜிஆரை கட்சியிலிருந்து நீக்கியதால் தான் 52 ஆண்டு காலம் திராவிட இயக்கம் உருண்டது. அதை தவறுன்னு சொல்றதா சரின்னு சொல்றதா எனக்கு தெரியாது. அன்னைக்கு மாதிரி எடுக்காம விட்டு இருந்தாருன்னா அவர் புரட்சி நடிகராகவே முடிஞ்சிருக்கும். புரட்சி தலைவராக மாற்றியதே கலைஞர் தான். அந்த மையம் தான். அந்த கட்சியை விட்டு எடுத்ததிலிருந்து அவர் தலைவர் இருக்கின்ற வரை, இவர் இருக்கின்ற வரை அந்த எதிர்ப்பு இருந்துகிட்டே இருந்ததே கலைஞருக்கு. தலைவர் மேல எடுத்தது தான் தவறாச்சு. அப்புறம் அதை அவரும் உணர்ந்துட்டாரு. இன்னைக்கும் முதல்வர் அவரை பாராட்டி பேசுறாரு பெரியப்பான்னு. அது இல்லை, சொன்னேன் திருமா அண்ணன் சொன்னதுக்காக அது மையம்ங்கிறத நான் ஒத்துக்கிறேன். ஆனால் இங்கே பிரச்சனை, அப்போ கம்யூனிஸ்டோட மோதுறார், திருமாவோட மோதுறார், எல்லாத்தையும் திட்டுறார் எடப்பாடி பழனிசாமி. எடப்பாடி பழனிசாமிக்கும் ஒருத்தருக்கும் பெரிய போட்டி. யாரு? விஜயா. ஆம்புலன்ஸ் ஓனர்கள். தமிழ்நாட்டில் ஆம்புலன்ஸ் இருக்குல்ல, அது ஓனர்களுக்கும் பழனிசாமிக்கும் போட்டி, எந்த கட்சிக்கும் போட்டி இல்லை. இல்லை சார், நான் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்குறேன். இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களோட தலைமை மீதும் அவர் அதிமுகவில் இப்போ இருக்கிறது மீதும் உங்களுக்கு நிறைய விமர்சனங்கள் இருக்கலாம். அது உங்களுக்கும் அவருக்குமான பிரச்சனை. ஆனால் அதிமுக அப்படின்ற அந்த கட்சி இருக்குல்ல, சின்னம், இரட்டை இலை சின்னம் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, இருக்கு. அதுக்கு ஒரு சார் இல்லை தெரியல இருக்கு சார். அது யார் தப்புன்னு தெரியுமா உங்களுக்கு? இல்லை, நான் முடிச்சிடறேன், என்னோட கொஸ்டினை முடிச்சிடறேன். அந்த இவ்வளோ பவரில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி, இத்தனை முறை தமிழ்நாட்டை ஆண்ட ஒரு கட்சியை திடீர்னு வந்த விஜய் எப்படி அதை அந்த இடத்த தள்ளி அவர் 2வது இடத்துக்கு வருவார் அப்படின்ற அந்த நீங்கள் சொல்கிற அந்த விமர்சனம் சரின்னு ஃபஸ்ட்டு உங்களை நீங்களே யோசிச்சு பார்த்தீங்களா? அருமை தோழர், விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் திருமா முதல்ல அந்த அரசியல் ஆரம்பித்தப்போ அவர் ஒரு பெரிய பொசிஷனுக்கு வருவார், தனியாக பானை சின்னத்தில் நின்று ஜெயிப்பார், ஒரு காலத்தில் பெரிய லீடராக உருவார்னு அப்போ நினச்சி பார்த்தீங்களா? சீமான் என்பவர் அவர்கிட்ட பிரிஞ்சு வந்து பயங்கரமாக ஆடியன்ஸை சந்தித்து பேசுகிறப்போ 734 தொகுதியிலையும் கேண்டிடேட்டை போட்டு நிறுத்துவார்னு நீங்கள் நினச்சி பார்த்தீங்களா? தலைவர் கம்பேர் பண்ணல யாரையும், மறுபடியும் சொல்லிட்டேன். தலைவர் ஆட்சி கட்சியை தோங்கினப்போ நடிகர் நாடாள முடியுமான்ற கொஸ்டின் மார்க் தானே இருந்துச்சு. வெற்றியின் படிக்கட்டுகளில் ஏறியே மறைந்தார் தலைவர், தோற்கவே இல்லை. அவர் தானே தலைவர். அம்மா எதிரிகளோடு மோதியே அரசியல் செய்தார். இதெல்லாம் வந்து சார் விஜயகாந்த் அப்படி தானே இருந்தார். ஸோ எல்லாரையும் நீங்கள் மேலே தூக்கி பேசும்போது விஜயை பார்த்து ஏன் வைத்தறிச்சல் ஆத்திரப்படுறீங்க? இங்கே ஒருத்தர் அவர் என்ன கேரவனில் என்ன பண்ணார் தெரியுமா, அடுத்தது இன்னொருத்தர் என்ன தெரியும், என்ன பேசுறாரு அவரு? அவரு வயசுன்றாரு அரசியல். இப்பதான் நீங்க வந்து 1.5 வயசுன்றாரு. 1.5 வயசு, அரை வயசு, 3/4 வயசு,
அப்புறம் 3/4 வயசு 1/2 வயசை பார்க்கறது தான் அவ்வளோ கூட்டம் வருது, நம்ம என்ன பண்ண முடியும்? இப்போ நீங்க இவ்வளோ கான்ஃபிடென்ட்டா சொல்றீங்க, தாவேக்கா தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவாங்க, அந்த கூடி இருக்கக்கூடிய கூட்டத்தை குறைச்சு மதிப்பிடாதீங்க, ஆமா, எல்லா அரசியல் கட்சிகளும் நீங்க விஜயை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா அணுகணும்னு சொல்றீங்க. ஆனா நேத்து அமித்ஷா பேசுறப்ப அவரு அரசியல் தேர்தல்ல அவர் எவ்வளவு பெரிய அந்த வியூக வகுப்பாளர்னு உங்களுக்கு தெரியும். அதிமுக எவ்வளவு பெர்சன்டேஜ் வாங்கும், பாஜக அவங்க அலைன்ஸ் எவ்வளவு வாங்குவாங்க, 39% சேர்ந்து தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கும் அப்படின்ற அந்த ஒரு கான்ஃபிடென்ட்ல பேசுறாரு அவர். இப்போ என்னுடைய கால்குலேஷனில் 20% இருக்குது விஜய்க்கு. என்னென்ன எந்த கட்சி கூட்டணி வரும்னு தெரியாது. 20% என் கையில் இருக்குன்னு இவரே உளறிட்டார். யார்? உங்கள் ஸ்டைலில் அறிவாய்ந்த மாபெரும் தலைவர் 20% இருக்குன்னு ஊரெல்லாம் மைக்கு பிடிச்சி கத்துறாரு. 21 20 தப்பாக சொல்லிட்டேங்க, மன்னிச்சிருங்க. 21% இருக்குங்கிறாரு. நான் ஒருத்தனே பிரச்சாரம் பண்ணி 10% காலி பண்ணுறேன். உங்களால பண்ணுறேன் சார், மக்கள்கிட்ட போய் கேட்க போகிறேன். என்னுடைய தாய் தான் பொதுச் செயலாளர், பேரறிஞர் அண்ணா, தலைவர் தந்தை பெரியார் நாற்காலி காலி. என்னுடைய தாய் தான் பொதுச் செயலாளர், ரெசல்யூஷன் பாஸ் பண்ணிட்டோம். அந்த அம்மாலாம் யார் அது? இப்போ உயிரோடு வந்தால் நீ போய் வேலை பாருமா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நான் இருக்கேன். பொதுச் செயலாளர்லாம் நான் தான், அதெல்லாம் தான் ஒத்துக்க முடியாது அப்படின்னு சொன்னதை மக்கள்கிட்ட போய் நியாயம் கேட்போம் சொல்கிறாங்க. ஒரு மூத்த தலைவரை தம்பிதுரை அடிக்கிறார் சார், அவர் என்ன சார் நியாயம்? அன்பின் மிகுதியில சொல்லணும் இப்படி பண்ணாத சார். மத்திய அமைச்சர் சார், முன்னாள் துணை சபாநாயகர் சார், எதிர்கட்சி நாடாளுமன்ற தலைவர் சார், மாநில அமைச்சர் சார். தம்பிதுரை அவர்களே வருத்தப்படாதப்ப புகழேந்தியா சார் வருத்தப்படல. அவர் தனியாக உட்காந்து வீட்டில் எழுதாராம். அப்பயே தான் இப்படின்ட்டாரு, நாசமா போய் இப்படி ஒழின்ட்டார், இப்படின்ட்டார், ஒழி ஏதோ ஒழி அப்படின்ட்டார். வீட்டில் போனதான் எழுது. அவர் இப்படி பண்ண செய்கைக்கு நம்ம இங்க ரன்னிங் கமெண்ட்ரி கொடுக்க முடியாது. நீங்கள் தம்பிதுரை கூட்டுக்குள்ளுங்க, நீங்கள் போய் அழுதிங்களா வீட்டில் இல்லையான்னு? அவர் ஏன் அழுதாருன்னு சொல்லிட்டு மாறானே? சரி வேணாம் சார், இல்லை அதெல்லாம் பிரதீப் வந்து அதெல்லாம் ஒத்துக்கவே மாட்டேன். ஒன்றும் இல்லை, ஒரு மூத்த தலைவர் ஏதோ சொல்ல வர்றாரு, அவரும் உங்கள் சார்பாக தான் சொல்கிறாரு. அண்ணன் சொல்கிறாங்க, ஸோ 2 நிமிஷம் உனக்கு இது இல்லாமல் சக்குன்னு இப்படி தட்டிட்டீங்க. ஓகே சார், இப்போ கடந்த விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்து அந்த ரீசெண்டாக ஒரு 3-4 மாதமாக வந்துட்டு இருந்த பிரேக்கிங் நியூஸ் வந்து எப்போ புகழேந்தி வந்து தமிழக வெற்றி கழகத்தில் ஜாயின் பண்ண போறாரு மாதிரியானது. எங்களுக்கு ஃபர்ஸ்ட் சொல்லிருங்க, எப்போ ஜாயின் பண்றீங்க, எப்போ பனையூர் போறீங்க? ஏன் சார், உண்மையே பேசுறேன் சார். திராவிட இயக்கத்தை காத்து நிற்கின்ற போர்வாளாக இந்த தளபதி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை பார்க்கிறேன். அதில் இந்த மாற்று கருத்து இல்லை. இவ்வளவும் எதிர்த்து நிற்கிறாருன்னு சொல்லி பிஜேபி அடிமைகள் அப்படின்னு இவர் சொல்லிட்டு இருந்தவங்கள அப்படியே தான் பார்க்கணும். நீங்கள் இன்னொருத்தர் உங்களுக்கு ஆதரவாக பேசுகிறார், அவர் உங்களை எதிர்த்து பேசிட்டு வேற விஷயம், அதை மோதிக்கலாம். இப்படி தானே மோதணும், 2 பேரும் 58 வருஷமா மோதி வந்துட்டோம். ஆகவே அடுத்த ஆள் காலி ஆகிறாரு. நீங்கள் திமுக காலி பண்ணிடுச்சிங்க அதிமுக. ஆமாம், அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. நீங்கள் ஆனால் சும்மா பேருக்கு, ஏன்னா அவங்க என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா, புதுசாக வர்றோம், ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கான், கூட்டம் அதிகமாக இருக்குது, ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், ஏன்னா இவனை வச்சு இன்னும் 100 வருஷம் ஓட்டிடலாம், இவன் வகையெல்லாம் இருக்க, இது தோத்துக்கிட்டே இருக்கும் நம்மகிட்ட. அப்படி தான் ஒரு அறிவாளியை தேர்ந்தெடுத்து நம்ம வச்சுருக்கோம். எந்த ஆக்ஷனும் உங்க மேலே எடுக்க மாட்டோம். கொடநாடு கொலை வழக்கு நோ, 11 காலேஜில் ஊழல் நோ, ஸ்பெஷல் கோர்ட்டு ஃபார்ம் பண்ணி விசாரிப்போம் நோ, அம்மா ஏன் இறந்தாங்க அது காரணம் என்ன நோ, ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் 1000 கோடி ஊழல் நோ, போட்ட டிவிஎஸ்சி கேஸ் எல்லாம் நிற்குது, யாரையும் அரெஸ்ட் பண்ண மாட்டோம் நோ. ஏன்? அடிச்சுட்டு சாவுங்கடா, அவன் இருக்க வரைக்கும் அடிப்பான், புகழேந்தி எப்பயும் திட்டுவான், இப்படியே சாவுங்க. இது இப்படி தான் எங்களுக்கு வேணும். சாவாங்க, மரியாதையாகவே பேசலாம் சார். இல்லை அரசியல் சாவாங்க, அரசியல் சாவு. ஓகே, மனிதன் சாவுன்னு நான் சொல்ல மாட்டேன் சார். ஓகே ஓகே, இப்படி அடிச்சுட்டு சாவுங்கடான்னு அதுதான் அர்த்தம். புதிய பிளேயரை வர விஜயை பார்த்து ஏன் சார் திமுக பயப்படணும்? பேட்டிங் நல்லா இருக்குல்ல, 6 போகுது, இங்கே க்ளீன் போல்ட் ஆகுது, எல்லா தேர்தலையும் தோத்தாச்சு. ஆடலாம் சார், வார்ம் அப் மேட்ச்ல ஆடலாம், யாருனாலும் ஆடலாம், களம்னு ஒன்று இருக்குல்ல, அதை தான் பார்க்கணும். இப்போதான் பாயிண்ட்டுக்கு வந்தீங்க. அவர் எல்லா இடத்துலையும் போய் க்ளீன் போல்டு, எல்லா தேர்தலையும் க்ளீன் போல்டு. 10 தோல்வி பழனிசாமி ஃபைனல் அடிப்பாரு சார், எங்க ஃபைனல் அடிப்பாரு. அந்த தேர்தலில் க்ளீன் போல்டு ஆனார்னா அதோட கதை முடிஞ்சது ராஜா, அதோட ஃபினிஷ்ட். அதுக்கு பின்னாடி அவர் அதிமுக ஒழிச்சுன்னுன்ற முடிவோடு இருக்காரு. அது ஒழியாது. தலைவர் அம்மா உருவாக்கின இந்த இயக்கம் அழியாது, அவர் அழிவார், அவருடைய அரசியல் வாழ்வு ஒழியும். ஓகே, நான் கேட்ட கேளுக்குன்னா நீங்கள் பதில் சொல்லவே இல்லை சார். நீங்கள் எதுவுமே கேட்கல, சொல்லுங்கள். பனையூருக்கு எப்போ போய் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னு? எங்க பனையூருக்கு எப்போ போகிறீங்க விஜய்? உண்மையிலே நீங்கள் நம்புறீங்களோ இல்லையோ, எனக்கு தேனாம்பேட்டையும் ராயப்பேட்டையும் தெரியும்.
பனையூர் நான் பார்த்ததே இல்லை. என்னோட உண்மையை சொல்கிறேன். நான் உண்மையை பேசுறதால பல பேருக்கு பிடிக்காது. என் பேசுகிறான் இவன் திடீர்னு தூக்கி பேசுகிறானே அப்படின்ற மாதிரிலாம் தோணுங்க. உண்மையை சொல்கிறேன். பல பேர் சொல்ல மாட்டாங்க. அதிமுக பிளட் நீங்கள் பாருங்க, ஒன்று சொல்கிறேன். அங்கிள்னு சொன்னது ரொம்ப தவறான வார்த்தை, யூஸ் பண்ணிடக்கூடாது. விஜய் ஒரு பெரிய லீடர், டால் லீடர். அவரை பார்த்து பேசும்போது நாணயமாக கண்ணியமாக பேசணும். ஏன் அப்படி பண்ணாருன்னு எனக்கு தெரியாது, அது வேற விஷயம். ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் அந்த கூட்டமும் அவருக்கு இருக்க செல்வாக்கும் இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் போயிருக்கும், குறைச்சியெல்லாம் மதிப்பிட முடியாது. திமுகல இருந்து ஒரு கடுமையான எதிர்ப்பே இல்லையே. நான் பார்க்கறேன். நேரு பேசினாரு, என்ன பேசினாரு, நேரு பேசினாரு. என்ன பேசுறாரு? தராதரம் தெரியாத ஒரு அரசியலா இருக்கு. அந்த அங்கிள்னு சொன்னதுக்கு பேசுறாங்க சார். நீங்க அவர் பிஜேபி ஏத்து பேசுறதை நீங்க பாராட்டுங்க. அவர் பிஜேபியோட பி டீம்ன்றாங்க. விஜய் பிஜேபியோட பி டீம் தான் விஜய்ன்றாங்க திமுக சைட்ல. எவ்வளவு மோசமா மோடியும் விமர்சனம் பண்ணி அவ்வளோ லட்சம் மக்கள் நாளைக்கு மாற்றி மாற்றி அண்ணாமலை மாதிரிலாம் பேச முடியாது சார். அவர் ஒரு கட்சி லீடர், எப்படி பேசுவார்? ஒரு இன்சிடென்ட் சொல்கிறேன், இதெல்லாம் நீங்கள் சரித்திரத்தில் ஒரே நிமிஷம் சொல்லிடுறேன். செங்கம் ஜப்பார், கம்யூனிஸ்டில் கல்யாண சுந்தரம், கேடி தாங்க, திருவாரூர் தங்கராசு, இப்படி ஒரு 5-6 லீடர்களை தலைவர் எப்பயும் கூட்டி டிஸ்கஸ் பண்ணுவார். பிற கட்சி தலைவர்களை அவங்களெலாம் கூட்டு வச்சு பேசுவாங்க. பேசுகிறப்போ தலைவர் காலையில் என்ன பண்ணுறாரு, கலைஞர் இலங்கை தமிழர்களுக்காக தமிழ்நாடு எங்கும் பந்து பண்ணுறேன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டார் எதிர்கட்சி தலைவர். நான் முதலமைச்சராக இருக்கேன், இந்த கிரெடிட் அவருக்கு போயிடும், இதை நம்ம பண்ணியிருக்கணும், கலைஞர் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. ரொம்ப மரியாதை பேசுவார் எப்பயுமே அவர் அப்படின்னு இவங்கள்லாம் சொன்னால், அண்ணா கம்யூனிஸ்ட் சொல்லுது, நாங்கள் பார்த்துக்கிறேன், நான் தொழிற்சங்கலாம் விடுங்கண்ணே, என்ன பெரிய அவர் கிழிச்சிருவாரா நாளைக்கு ஸ்ட்ரைக் பண்ணி. எல்லோரும் பயங்கர தலைவர் விரும்புகிறாருன்னு எல்லாருமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக எதிர்ப்பு தெரிவித்து பேசுகிறாங்க. மத்தியானம் வரைக்கும் போச்சு. சாப்பிட்டு ஒரு 4 மணிக்கு வாங்க, நீங்கள் சொல்கிற முடிவை எடுப்போம் நம்ம. திருப்பி எல்லோரும் 4-4:30 மணிக்கு வந்துட்டாங்க. தலைவர் தோட்டத்தில் சொல்கிறார், கலைஞர் போராட்டத்தை நான் ஆதரிக்கிறேன். இலங்கை தமிழர்களுக்காக அவர் எடுத்த அந்த முடிவை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வரவேற்கும், நான் ஆதரிக்கிறேன் அப்படின்னு தமிழ்நாடு கவர்மெண்ட் சார்பாகவே அனௌன்ஸ் பண்ண போகிறேன். என்னன்னா என்னென்ன இது பதறாங்க எல்லாரும். அதை தான் நான் முடிவாக எடுத்திருக்கேன், செய்கிறேன். எம்ஜிஆரோட ரசிகர்கள்லாம் அதை செஞ்சதால அந்த போராட்டம் வேகமாக விஸ்வரூபம் எடுக்கல, இவரும் இணைஞ்சிட்டாரு. இந்த மாதிரி அரசியல் பண்ண தலைவர்கள் சார். அப்ப நீ பிஜேபி எதுக்குறேன்னு விஜய் சொன்ன உடனே நீங்க அதை வரவேற்கிறேன்னு சொல்லணும், அங்கிள்னு சொல்றதை கண்டிக்கிறோம், ஒன்றும் தப்பு இல்லை. இன்னொரு முக்கியமான கேள்வி, எம்ஜிஆர் அவர்கள் தொண்டர்கள்லாம் வேதனையில் இருக்காங்க அப்படின்னு விஜய் பேசினார், அது சரின்னு நினைக்கிறேன்? கரெக்ட். அங்கதான் நான் கரெக்டான முக்கியமான புள்ளிக்கே வந்தேன். அந்த விஜய் நினைச்சிருந்தா 2வது வார்த்தையை ஆட் பண்ணிருக்கலாம். அந்த அதிமுக தொண்டர்கள்லாம் எங்கள்கிட்ட வருவாங்க, என்னதான் விரும்புவாங்க, எங்கிட்ட வருவாங்க, நான் எம்ஜிஆரை பாராட்டுகிறேன், தலைவரை வணங்குகிறேன் சொல்லல. அதிமுக இனி இல்லை, அது என் பின்னாடி தான் வரும் எல்லாரும். அம்மா மறைவிற்கு பின்னால் எம்ஜிஆர் எம்ஜிஆர் வளர்த்த இந்த இயக்கம் இன்னைக்கு ஒரே நிலை தடுமாறி எங்க போறதுன்னு தெரியாம தவிக்கிறாங்க. பொருந்தாத கூட்டணியா இருக்கு அப்படின்னு ஒரு உண்மையை சொல்றாரு அவர். அது உண்மை சார். இன்னைக்கு இங்க இப்போ அதிமுக இருக்க முக்கியம் அந்த எடப்பாடி பழனிசாமி கூட இருக்க 90% நிர்வாகிகள், 90% நீங்க தயவு செஞ்சு உங்களுக்கு நிறைய கான்டாக்ட் இருக்கும், டீ டிபேட்ல இருந்து போன் அடிக்க பிரதீப், யாருமே ஒத்துக்கிறது இல்லை. முன்னாள் அமைச்சர்கள் விடாதீங்க இப்படியே பேசுங்கன்னு எனக்கே சொல்றாங்க, பல நிர்வாகிகள் சொல்றாங்க. ஒற்றுமை வேண்டும் என்பதில் மக்கள் மாத்திரமல்ல, தொண்டர்கள் மாத்திரமல்ல, பழனிசாமி கூடாரமே அதை தான் சொல்லுகிறது. நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க சார். உங்க கருத்திற்கும் நேரத்திற்கும் நன்றி. தேங்க்யூ. வணக்கம். நீங்க தான் என்ன பேசவே விடல பழனிசாமியை பத்தி. என்னையோ ஆம்புலன் பழனிசாமிக்கு 4வது இடம் தான் கிடைக்கும்னு சொல்லி நான் அன்போடு இதை நிறைவு செய்கிறேன். பார்க்கின்ற நேயர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. 4வது இடத்துக்கு வருவாரா இல்ல ஆட்சியை பிடிப்பாரா அப்படின்றத நம்ம அதுக்கப்புறமும் பேசலாம். நீங்க இப்படியே பேசிக்கிட்டே இருங்க. அதுக்கு பின்னாடி போனா 2026 பிடிக்கலீங்க, நீங்க பொறுத்திருந்து பாருங்க, பழனிசாமி 2031 பிடிப்பாருங்கன்னு இதே பிரதீப்பும் பிரசும் சொல்லுவீங்க. வணக்கம், வாழ்த்துக்கள்.